என்று நீ காட்டினாய். இதயத்தில் நீ இருப்பதனால் நான் தூங்கும் நேரத்தில் என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய். கண்ணாடி நீ, கடிகாரம் நான், உன்னுள்ளே ஓடோடி வாழ்வேன். காதல் எனும். ஹாய், என்ன பண்ணுறீங்க? ஹாய் பாருமா. நான் சும்மா தான் இருக்கேன். நீ சாப்பிட்டியா பாருமா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். கால் பண்ணட்டுமா பாருமா? நான் பண்ணுறேன். ஹலோ. பாருமா, எங்கள் அம்மா கிட்ட பேசுனீங்க இன்னைக்கு? ஆமாம், நீங்கள் எதுக்கு எனக்கு கூப்பிட்டீங்க? நீங்கள் கூப்பிடாம இருந்திருக்கலாம்ல. அப்புறம் எங்கள் பெரியம்மா பார்த்து ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும்ல. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாது. சரி, நான் கூப்பிட்டதில் ஒரு நன்மை நடந்துச்சா இல்லையா? ஆமாம், நீ கூப்பிட்டதுனால எங்கள் பெரியம்மாவும் உங்கள் அம்மாவும் பேசிக்கிட்டாங்க. அதுவும் ரொம்ப வருஷம் கழித்து பேசியிருக்காங்க. இனிமேல் அடிக்கடி பேசிப்பாங்க, அப்படி தானே? ஆமாம், நான் தான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா அவங்க ஃபேமிலி கூட கொஞ்சம் லைட்டாக பேசிக்கங்கம்மா, அப்புறமா பேசிட்டா தெரிஞ்ச பையன் அப்படி சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நிஜமாவே உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உன்னை ஆல்ரெடி எங்கள் அம்மாவுக்கு தெரியும் உன்னை பிடிக்கும். அது இல்லாமல் நான் உன்னை இப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சரி. ஆமாம் பாரு, நான் உங்கள் அண்ணாக்கிட்ட பேசிட்டேன். என்னப்பா சொல்கிற? எப்போ பேசுனேன் எங்கள் அண்ணாக்கிட்ட? நீ வீட்டுக்கு போனதும் நான் உங்கள் அண்ணா வெளியே வந்துட்டு என்னை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டுட்டு பேசுனாங்க. பார்வை எல்லா விஷயத்தையும் சொன்னா. நீ பார்வையை ஏமாத்திட்டுலாம் போக மாட்டான்ல, உண்மையாக தானே லவ் பண்ணுற அப்படிலாம் கேட்டாங்க. அப்படி இல்லாமல் கேட்டாங்க? வேற என்ன கேட்டாங்க? நீ உன்னை நான் ஏமாற்றிட்டேன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவியான்னு சொன்னாங்க. நீ ரொம்ப கஷ்டப்படுவியா, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே உன்னை ரொம்ப பாசமாக வளர்த்துருக்காங்களே, எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்குமா, எல்லாரோட செல்ல பிள்ளை நீ தானா, உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் அண்ணே சொன்னாங்க. இப்படி இல்லாமல் சொன்னாங்க? சரி சரி. அதுக்கு சார் என்ன சொன்னீங்க? எனக்கு பார்வை ஃபஸ்ட்டு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. லைஃப் லாங் அவள் கூட வாழணும் ஆசைப்பட்றேன். அப்புறம் எப்படி நான் அவளை வேணான்னு பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எப்போவும் நான் அவள் கூடயே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இல்லாமல் சொன்னீங்க? சரிங்க சரி. ஏன் பாரு, உனக்கு என்ன பிடிக்காதா? என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? பிடிக்காம எப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்? சரிம்மா. சரி, ஒரே ஒரு டைம் சொல்ல. என்ன சொல்லணும்? என்னன்னு தெரியாதா மேடமுக்கு? தெரியல. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் தூங்குறேன். ஏய் சொல்லிட்டு போப்போ ஒரே ஒரு டைமு. அது தோணும் போது சொல்லிக்கிறேன். இப்போ நான் தூங்க போகிறேன். குட் நைட், பாய்ப்பா. ஏம்மா சொல்லாமல் போகிற? சரி சரி, நானும் வைக்கிறேன். கோச்சிக்கிட்டியாப்பா? இல்லைம்மா, நான் ஏம்மா கோச்சிக்க போகிறேன்? நீ உனக்கு தோணும் போது சொல்லுமா, நான் அப்போ கேட்டுக்கிறேன். சரிப்பா சரி. சார் நான் வைக்கிறேன், சரியா? சரிம்மா. அம்மா அம்மா, நான் கிளம்பிட்டேம்மா. என் பேக் மட்டும் எடுத்துகிட்டு வரீங்களா? இதை வரேன் பாரு, எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா சரி. ஐயோ, மறந்தே போயிட்டேனே. இன்னைக்கு ஃபஸ்ட்டு வெல்கம் பார்ட்டி அப்படின்னோடனே சாப்பாடு அவங்களே தானே சொன்னாங்க. அப்போ நமக்கு பேக்கே வேண்டாம்ல. ஐயோ அம்மா, சாரிம்மா. ஏன் பாருமா, என்னாச்சு? இல்லைம்மா, இன்னைக்கு எங்களுக்கு வெல்கம் பார்ட்டி, அதனால் சாப்பாடு அங்கேயே கொடுத்துருவாங்க. அதனால் பேக்கு தேவையில்லை. நான் அது தெரியாமல் அவங்கள நான் பேக் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேம்மா. அப்படியா பாரு? சரிம்மா சரி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? சரிம்மா சரி, நான் கிளம்புறேம்மா. பாரு, தனியாக போறியா? இவ்வளோ கூப்பிட்டு போலையா? இல்லைம்மா இல்லை, நாங்கள் வேறு பஸ்ஸில் போகிறோம், அவங்க வேறு பஸ்ஸில் போகிறாங்கம்மா. என்னம்மா பாரு, என்ன இப்படி பேசுகிற? அவங்க இவங்கன்னு சொல்லி பேசுகிற. இல்லைம்மா, நான் சின்ன பிள்ளையா, மரியாதை கொடுத்து பேசணுமா. நான் தேவையில்லாத இதெல்லாம் பேசக்கூடாதான். அதனால் நான் இப்படி தான் இனிமேல் பேசுவேம்மா. ஏன் 2 பேரும் சண்டை போட்டிங்களா? இல்லைம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அவங்க என்கிட்ட இனிமேல் பேசாதன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் அவங்கள பற்றி ஏதாவது கேட்கணுன்னு என்கிட்ட கேட்காதீங்கம்மா. நேரம் அவங்ககிட்டே கேட்டுருங்கம்மா. ஏன் என்னாச்சு பாரு, என்ன விஷயம் சொல்லு நீ என்கிட்ட. அதுவாம்மா, நான் காலேஜுக்கு போகிறேன்ல, அந்த பஸ்ஸில் தான் வருவாளா இல்லை எந்த பஸ்ஸில் வரோம், அந்த பஸ்ஸில் நாங்களும் வரோம் அப்படின்னு அவகிட்ட நான் கேட்டேன். அவள் அதுக்கு என்னை திட்டிட்டு சின்ன பிள்ளை மாதிரி பேசி என்கிட்ட நீ ரொம்ப பேசாத, இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. எங்களுக்கு அடுத்த பஸ்ஸில் தான் அவங்க வருவாங்களாம். என் பஸ் நாங்கள் போகிற பஸ்ஸில் வரமாட்டாங்கன்னா அவங்க போகிற பஸ்ஸில் நான் போகக்கூடாதான். அப்படி அவள் சொல்லி என்னை திட்டினாம்மா. அதனால தாம்மா இனிமேல் நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்கம்மா. பிரியாணி என்ன நினச்சிட்டு இருக்க? வர வர ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிற. என்ன பேச்சு இதெல்லாம் உனக்கு? முன்னாடி நல்லா தான் இருந்த, இப்போ என்ன உனக்கு ஆச்சு? இப்போ தங்கச்சிட்டு இப்படி தான் பேசுகிறம்மா. உங்களுக்கு இப்போ என்னம்மா வேணும்? உங்கள் வேலையை மட்டும் பார்க்க மாட்டிங்களா? அவகிட்ட பேசுகிறோன்னு எனக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் இருப்பேன். என்னால் மாற்றிக்க முடியாது. என்கிட்டயே திம்பரா பேசுகிறேன்னு நினச்சிக்க. அப்புறம் அடி வாங்குவேன் என்கிட்ட, பார்த்துக்க. அப்புறம் காலேஜ் கூட மாட்டேன், எங்கேயும் விட மாட்டேன், வீட்லேயே கடல் போட்டு பார்த்துக்க. நான் என்னம்மா பண்ணேன்? என்ன திட்டிகிட்டு இருக்கேன் நீ? அவளை என் பஸ்ஸில் வர வேண்டான்னு சொன்னேன், அவ்வளோதான். அவள் சீக்கிரமாக போகட்டும். நான் எப்போ ஒரு பஸ்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போவேன். அதுக்காக நான் வர வேண்டான்னு சொன்னேன். அவள் என் கூட வந்து அப்புறம் அவள் கூடயே தான் நான் உட்காந்துருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எப்போ பிடிக்க வர்றது?
அதுக்குன்னு தங்கச்சிக்கிட்ட இனிமேல் என்கிட்ட பேசாதான் சொல்லுவியா நீ? ஆமாம், சின்ன பிள்ளை மாதிரி பேசணும். ஓவராக பேசினா எனக்கு ஓவராக தான் செய்யும். இந்த பாரு உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என் விஷயத்துலையும் தலையிடாத. இப்போ எதுக்கு அம்மா கிட்ட என்ன போட்டு கொடுத்து என்ன திட்டு வாங்க வச்சுட்ருக்க? அம்மா நான் யாரையும் திட்டு வாங்க வைக்கிறேம்மா. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளோதாம்மா. நான் கிளம்புறேம்மா, போயிட்டு வரேம்மா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு பாரு. இந்த காசு செலவுக்கு வச்சுக்க, சரியா? சரிம்மா, சரி, நான் கிளம்புறேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. என்னம்மா அவளுக்கு மட்டும் அவ்வளோ காசு கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் காசு தர மாட்டிங்களா? உனக்கா அந்த டேபிளில் ஒரு 50 ரூபா இருக்குது, எடுத்துகிட்டு போ. எனக்கு மட்டும் 50 ரூபா, அவளுக்கு மட்டும் அவ்வளோ காசு கொடுக்குறீங்க. யார் யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுப்பேன். நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அந்த மாதிரி தான் நானும் அவங்கள்ட்ட நடந்துப்பேன், அவன்கிட்ட காசு கொடுப்பேன். எம்மா இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா, சாரிம்மா, என்னை மன்னிச்சுக்கங்கம்மா ப்ளீஸ். எனக்கு காசு கொடுங்கம்மா. வெறும் 50 ரூபா வச்சுக்கிட்டு என்னால் அங்கே ஒன்றும் கூட பண்ண முடியாதும்மா. இன்றைக்கி வெல்கம் பார்ட்டி வேறு, அங்கே ஃபங்க்ஷன் நடக்கும்மா. எல்லோரும் நிறைய காசு வச்சுட்டு நிறைய வாங்கி சாப்பிடுவாங்கம்மா. எனக்கு 50 ரூபா வச்சுக்கிட்டு நான் என்னம்மா வாங்கி சாப்பிட்றது? மற்ற நாளில் 50 ரூபா கொடுக்கீங்க, ஓகேம்மா. இன்றைக்காவது கொஞ்சம் அதிகமாக கொடுங்கம்மா. சரி, அந்த டேபிளில் ஒரு 200 ரூபா இருக்குது, எடுத்துகிட்டு போ. ரொம்ப ஓவராக தான் பண்ணாத. சரி, இந்த அம்மா இருக்காங்களே, எப்போ பார்த்தாலும் அவளுக்கே தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்ன தான் பண்ணுறது? சரி, இன்றைக்காவது 200 ரூபா கொடுத்தாங்களே. வேற பாரு, எனக்கே பிடிக்கல. அவள் கேட்குற கேள்வியெல்லாம் சரி தான், இருந்தாலும் எனக்கு அப்படி கேட்கும்போது கோவம் வருது. ஏன் என்னால் என்னோடய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. சரி, என்ன பண்ணுறது? ஒரு வழி இல்லை, நம்ம கோவப்பட்டு தான் ஆகணும். ஒழுங்காக பேசினா நம்மக்கிட்ட வாயிலேருந்து எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்துடுவோம் போல இருக்குது. அதான் வேறு வழி இல்லாமல் திட்ட வேண்டியது இருக்குது. எனக்கு அவளை பிடிக்கும் தான், ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடும் போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவள். சரி, அந்த காசை எடுத்துகிட்டு நாம காலேஜ் கிளம்புவோம். பாரு, கரெக்ட் டைம் தானே வந்திருக்கோம் நம்ம. ஆமாடி, கரெக்ட் டைம் தான் வந்திருக்கோம். பஸ்ஸில் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். சரிடி, சரி. நான் பஸ்ஸில் போனதில்லை. ஸ்கூல் படிக்கும்போது அப்பா வந்து விட்டுருவாங்க. இன்னும் பஸ்ஸில் நான் தனியாக போனதும் கிடையாதா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் கூட வாரேனா, இன்னும் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. சரி, பயப்படாத, ஒன்றும் இல்லை. ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம், சரியா? சரிடி, சரி. ஆமாம், பாரு, பிரியா வரலையா? அவள் எப்போ வருவா? இல்லை, அவள் நம்ம கடையில் வரணும். அவள் தனியாக தான் வருவாளாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாளாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது நாம அவள் கூட போனால் நாம அவள் பக்கத்துலேயே இருப்போம்மா. அதனால அவள் வேண்டாங்கிறாளாம்மா. எங்கள் அம்மா கேட்டாங்க, பேச மாட்டேன். எங்கள் அம்மா பேச மாட்டேங்கன்னு கேட்டாங்களா? அப்போ தான் நான் சொன்னேன்னா அவன் அப்படி சொன்னான். சரி, நம்ம எதுக்கு போட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்னு விட்டுட்டேன். சரி, பார்த்துக்கலாம். சரி, எங்கே போகிறா? அங்கே தானே இருக்க போகிறா, பார்த்துக்கலாம். ஏமாச்சி அந்த பக்கம் திரும்பி இருக்கா? அவன் ஆள் இந்த பக்கம் திரும்பி இருக்குது, நீ அந்த பக்கமே திரும்பி நிற்கிற. இதுலலாம் ஒரு விஷயம் இருக்குடா. உன் பக்கத்தில் ஒரு எனக்கு பாரு, அந்த பொண்ணுக்கு நான் க்ரஷ்ஷான். அந்த பொண்ணு எனக்கு சைட் அடிக்குது போல இருக்குது. இது பாருன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவா. அதனால தான் சரி, எதுக்கு போட்டு அங்கே பார்த்துக்கிட்டுன்னு பார்க்குறேன். என்னடா இது கொடுமை? உனக்கு க்ரஷ் இருக்குது, எனக்கு க்ரஷ்ஷே இருக்க மாட்டேன் கல்வி. என்ன எவ்வளோ பார்க்க மாட்டேன் கல்வி. அதுக்கு கொஞ்சமாவது அழகாக இருக்கணும்டா. ஏன்டா இப்படி சொல்கிற? நான் என்ன அழகா இல்லையா? நீ அழகாக தான் இருக்கடா, சும்மா சொன்னேன். உன்னையும் தேடி ஒரு ராஜகுமாரி வருவா, வெயிட் பண்ணு. தேடியாவது ராஜகுமாரி வர்றதாவது பார்ப்போம். சார், மேட்ச் அழகாக ட்ரெஸ் போட்டு வந்துருக்குறாங்க. ஆனால் என்னை பார்க்காம அந்த பக்கமே திரும்பி இருக்கிறாங்க, ஏன்னு தெரியலையே. என்ன பாரு, தினேஷான ஒன்றை பார்க்காம அங்கேயே திரும்பி நிற்கிறாங்க. ஏன், என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லை பூமாரி, அப்படி எந்த பிரச்சனையும் இல்லையே எங்களுக்குள்ள. ஏன் அந்த பக்கம் திரும்பி நிற்காங்கன்னு தெரியல. பாரு, அந்த பையன் உங்கள் ஊர் தானா? பாருடி, எவ்வளோ ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கான். அதுவும் இல்லாமல் உனக்கு மேட்சாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கானே. என்ன பண்ணுறது? நானும் ப்ளூவே போட்டு வந்திருக்கலாமா? நான் ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் எடுத்து வச்சேன்டி. கடைசியில் தான் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். மிஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை மிஸ்ஸாகவே இருக்கட்டும், என்ன பண்ணுறது? பூமாரி, ஒரு வேளை ரியா இருக்கான்னு தான் இந்த பக்கம் பார்க்காம இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாடி, அப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த சொன்னால் பார்க்காம இருக்காங்க. சரி, அப்புறமா பார்த்துக்கலாம். அப்படின்னா வந்ததுலேருந்து என்ன ஒரு டைம் கூட பார்க்கல. என் ட்ரெஸ் மேட்சாக போட்டிருக்க, அதை கூட பார்க்கல. ஒரே ஒரு டைம் எட்டி பாருப்பா. நான் சொன்னது அவனுக்கு எப்படி கேட்டுச்சுன்னு தெரியல, அதுக்குள்ளே என்ன எட்டி பார்த்துட்டானே. ஐயோ, மேட்சிங் ட்ரெஸ்ஸா? சூப்பர் மேடம். சரி, நான் அப்புறமா பார்க்குறேன். இப்போ பார்த்தேன்னா அப்புறம் அந்த பொண்ணு தான், நான் அந்த பொண்ணை தான் பார்க்க நினச்சிக்க கூடாது. இந்த பையன் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. ஐயோ, பேசிடலாமா? தெரியாமல் எட்டி பார்த்துட்டேன்ப்பா, அதுக்குள்ளே அந்த பொண்ணை பார்த்து சிரிக்குது. ஐயோ, என்ன பண்ணுறது? சரி, இனிமேல் எட்டியே பார்க்கக்கூடாதுப்பா. பாரு, பஸ் வருது பாரு. ஆமாடி, அம்மாவா ஏறலாம். என்ன ராணி, பிள்ளைங்கெல்லாம் காலேஜ் போயிட்டாங்களா? ஆமாக்கா, எல்லாரும் போயிட்டாங்க. சரசு, லட்சுமி, உங்கள் பிள்ளைங்களும் காலேஜ் போயிட்டாங்களா? ஆமாக்கா. காலேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா பிள்ளைங்கிட்ட? காலேஜெலாம் நல்லா இருக்குதான். அதாவது மேம் சார் நல்லா பேசுகிறாங்களாம். எந்த பிரச்சனைனாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்படியா? சரி, அப்போ ஓகே.
ஆமாம், உங்களுக்கு நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் வீடு இருக்கு தெரியுமா, ஒரு பெரிய வீடு. அங்கே ஒருத்தி இருக்கா, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாக்கா, அவள் என் கூட தானே படித்தா. நானும் அவகிட்ட போய் பேசணும்னு நினச்சி பேசவே முடியல. ஆமாவா, நீங்கள் ஆனால் அவங்ககிட்ட பேசுனீங்களா? யாரை சரஸ்னி சொல்கிற? நம்ம கூட யார் படித்தா? அதான்க்கா, நம்ம கூட ஸ்கூலில் சங்கீதான்னு ஒரு பொண்ணு படித்தா தெரியுமா? அந்த பொண்ணு கூட இங்கே தான் இருந்துச்சு. அவங்க வீட்டுக்காரர் கூட வெளிநாட்டில் வேலை செஞ்சாங்க. இங்கே தான் கொஞ்ச நாள் அந்த பையனுக்கு 5-6 வயசு வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க அவங்க குழந்தைக்கு. அதுக்கப்புறம் தான் வெளிநாட்டுக்கு போனாங்க. தெரியாதாங்க அவங்களுக்கு? ஓ, சங்கீதாவை சொல்கிறியா? ஐயா ஆமாம், நான் அந்த வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அது சங்கீதான்னு எனக்கு தெரியவே தெரியாத. தெரிஞ்சிருந்துச்சுன்னா சங்கீதத்தை முதல்ல பேசியிருந்திருப்பேன். ஆனால் அவளுக்கு நம்மள ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆமாம் ராணி, நானும் அவட்ட பேசினேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவளை பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தானே பார்க்குறோம். நம்மளுக்கு அடையாமல் தெரியல, எதுவும் தெரியல. நேற்று பார்வை யாரோ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் யாருன்னு பார்த்தா அந்த பக்கம் அந்த பொண்ணு அவங்க 2 பேரும் நின்னாங்க, அந்த பையனும் அவங்க அம்மாவும். சரின்னு போய் பேசலான்னு போனோமா. அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் தான் யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியுது. யாரக்கா பார் கூப்பிட்டாங்க? யாரும் கூப்பிடல, அவளுக்கு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்துட்டு இந்த ஆண்டி நான் தான் அன்றைக்கி மயங்கி விழுந்துட்டாங்க, நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். சரி, அதுக்காக அவங்க பார்த்துட்டாங்க, அதுக்காக நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம். பேசினதுக்கப்புறம் யாரும் அடையாளம் தெரியுது. அப்படியாக்கா, சரிக்கா சரி. நாங்களும் சங்கீதா எங்கேயாவது பார்த்தா பேசுவோம். அங்கே தான் போய் பேச முடியாது, வெளியே எங்கேயாவது பார்த்தா பேசுவோம். யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியல, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. நான் பாட்டுக்கு அவங்க சொல்கிறதுக்கு வந்து கேட்டுட்ருக்கோமே. ஐயோ, என்னடி என்னத்தை புலம்பிகிட்டு இருக்க? நீங்களாம் யாரை பற்றி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் அப்படியே பார்த்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு. பெரிய பொண்ணு, நீலாம் அவளை பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா நீ வர்றதுக்கு முன்னாடி அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். அதனால் உனக்கு யாருன்னு தெரியல. ஆமாக்கா உங்கள்கிட்ட நான் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். சொல்லடி, என்ன விஷயம்? அதான்க்கா, அந்த உமா இருக்கால்ல, அந்த இப்போ கல்யாணம் பண்ணாலே அவங்கள கூப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காக்கா. அதுவும் எந்த வீடு தெரியுமா? செல்வான வீட்டுக்கு ஒரு 5 வீடு தள்ளி இருக்கிற வீட்டுக்கு அப்படி வந்திருக்கிறா. அந்த வீடு வந்து அந்த பையனோட சொந்த வீடாமா. என்னடி சொல்கிறேன்? அந்த மாதிரி நம்ம ஊரில் சொந்த வீடா? இதை நம்புற மாதிரியே இருக்குது. அதானே, நம்ம ஊரில் அவனுக்கு எங்களுக்கு சொந்த வீடு இருக்கோம். அதான்க்கா எனக்கும் தெரியல. ஏதோ அவங்க பாட்டிக்கு தான் இருந்தாங்களாம் அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? சரி, என்னம்மா பண்ணட்டும், நம்மளுக்கு என்ன. நீ உமாட்ட பேசுனியா பெரிய பொண்ணு? இல்லைக்கா, நான் இன்ன வரைக்கும் அவகிட்ட பேசணுமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இங்கே பாரு பெரிய பொண்ணு, நீ அவட்டெல்லாம் பேசாத. அவள் இப்படி தான் பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு தானே? தப்பு தான்க்கா, அது என்னக்கா பண்ணுறது? பெரிய பொண்ணு இப்போ தான் பேசணும், அதுக்குள்ளே வந்துட்டா பாருங்கக்கா. எப்படி இருக்கா பெரிய பொண்ணு? நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீ இப்படிலாம் பண்ண? இதை முதல்லையே சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. இப்போ போய் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. அந்த அண்ணன் கூட இருந்திருக்க வேண்டியது தானே நீ? அந்த அண்ணன் பாவம் தானே, இப்படி பண்ணலாமா நீ? நான் இப்படி பண்ணக்கூடாது, இவங்க கூட இருந்தனால தான் நினச்சேன். அப்புறமா ஒரு விஷயம் எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. அதனால தான் சரின்ட்டு நான் அவங்ககிட்ட உண்மை சொல்லிவிட்டு நான் லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்ன விஷயம் சொல்ல, அந்த விஷயத்த. அது வந்து ஒருத்தா இல்லையா நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கேள்விப்பட்டிருப்பியே, அன்றைக்கி சாயங்காலம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு சண்டை வந்துச்சு. கீதாவை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போனார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பியே. அன்றைக்கி ரைட் அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் வெளியே கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் கீதா அழுதுட்டு இருந்தா. என்னன்னு கேட்டுப்பேன். என்னன்னு அவள் கேட்டுட்டு இருக்கும்போது தான் அவன் வீட்டுக்காரரு அதை விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம். 2 குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு. இனிமேல் எனக்கு தேவையில்லை, நான் அவங்க கூட இருந்துப்பேன். இனி அந்த ஊருக்கு கூட நான் திரும்பி வரமாட்டேன். உனக்கு மாதம் 5000 கொடுக்குறேன், அதை வச்சு வாழ்ந்துக்க என்னமோ பண்ணிக்க, எவனையே கல்யாணம் பண்ணிக்க. நான் அவன் டைவர்ஸ் போட்டால் உனக்கு நான் எப்போவும் அனுப்பிட்டேன், அதை சைன் போட்டு நீ அனுப்பிவிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு.